எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் செய்தித்தாளை பார்க்கும் பொழுது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலை பார்த்தேன். என்னென்னா, கொடைக்கானலில் பல இடங்களில் மலைகளில் விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதிகமான கட்டடங்கள், அளவுக்கு மீறிய கட்டடங்களுடைய வளர்ச்சி, மேலும் அங்கே சாலை புனரமைப்பு, இப்படி பல காரணங்களால் அந்த மேல் மண்ணானது தன்னுடைய கெட்டித்தன்மையை இழந்து மெதுவாக விரிசல் அடைய ஆரம்பிக்கின்றது. இன்றைக்கி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய புகைப்படத்துலையும் கூட பார்த்திங்கன்னா, பைன் ஃபாரஸ்ட்டில் அந்த விரிசலானது ஏற்பட்டிருக்கிறதாக பார்த்தோம். நில சரிவு அபாயம் அதிகமாக இருக்கின்றது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அரசாங்கம் இதற்காக சில நடவடிக்கைகள் எடுக்கும். அதே சமயத்தில் என்ன முக்கியமான விஷயத்தை அந்த கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் நாம் மரம் நடணும். பைன் ஃபாரஸ்ட் ஆச்சே, மரமாச்சே, ஏற்கனவே மரங்கள் தான் இருக்கே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனால் கொடைக்கானலுக்கான பிரத்யேகமாக இருக்கக்கூடிய காட்டு மரங்கள், பசுமை மாறா காடை சார்ந்த மரங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அரச மரம், அத்திமரம், ஆலமரம், புரச மரம், இதெல்லாம் நம்ம கீழே இருக்கக்கூடிய மரங்கள். நமக்கு அதோடைய பேரெல்லாம் தெரியும். ஆனால் மழைக்காடுகள் இருக்கக்கூடிய மரங்களுடைய பேர்கள் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்கள் தான் உண்மையாகவே அந்த மண்ணிற்கான மரம். அந்த மரங்களை வனத்துறை மற்றும் நல்ல அமைப்புகள்லாம் சேர்ந்து அந்த பகுதிகளில் நட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இனி அடுத்த ஒரு 10 ஆண்டுகளில் மாபெரும் விபத்துகள் அவசியம் தவிர்க்கப்படும். மேலும் இந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய பசுமை மாறா காடுகள் என்ன வேலை செய்யுது அப்படின்னா, ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி வேலை செய்யுது. ஒரு ஸ்பாஞ்ச் எப்படி நிறைய தண்ணியை தனக்குள்ளே உறிஞ்சி வச்சுருக்கோ, அதுபோலவே இந்த பசுமை மாறா காடுகள் மழை மட்டும் இல்லாமல் மண்ணரிப்பையும் முழுமையாக தடுத்து அந்த காட்டினுடைய பரப்பளவை மென்மேலும் பாதுகாப்பாக வச்சு நில அரிப்பை 100% தடுத்துரும். ஆகவே இன்றைய காலத்தினுடைய மிக 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 முக்கியமான அவசியமான ஒன்று, மழைக்காடுகளை உருவாக்குவதற்கு நாம் இன்று முதல் முயற்சி செய்ய வேண்டும். நன்றிகள் பல.